தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வருகின்ற மே 5 வணிகர் தின மாநில மாநாடு தமிழகம் முழுவதும் லட்சோப லட்சம் வணிகர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த மாநாட்டு பணிதனை மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜன் அவர்கள் கணக்கிட்டு செம்மைப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநாட்டில் 7 லட்சம் வணிகர்கள் பங்கேற்பார்கள் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கணக்கெடுத்திருக்கிறது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தின் மூலமாக 15,000 வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டமும் வீறு கொண்டு எழுந்திருக்கிறது. வணிகர்கள் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை, உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்தினுடைய பிரச்சனை, இங்கு தொழில் வரி பிரச்சனை, குப்பை வரி பிரச்சனை, கட்டிட வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அனைத்து உயர்வுகளும் வணிகர் தலைகளை விடிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாநில மாநாட்டிலே பிரகடன தீர்மாக பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம். அதை தாண்டி ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஏறக்குறை 27% வணிகம் சுரண்டப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான கடைகள் தமிழகத்திலே சிறு வியாபாரிகள் கடைகளை காலி செய்துவிட்டு வெளியேறக்கூடிய அவலம் தொடங்கியிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைப்பதற்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வலியுறுத்தியும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை கட்டாயமாக சட்ட திருத்தம் போட்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். ஆகவே இந்த மாநில மாநாட்டிற்கு பிறகு வணிகருடைய பிரச்சனை கட்டாயமாக ஒளி வீச வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் லட்சோப லட்சம் வணிகர்கள் வர தொடக்கத்தை பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதில் எல்லோரும் நாங்கள் சபதம் ஏற்பது திருச்சியில் இருக்கின்ற அனைத்து கடைகளும் காலை விடுமுறை விட்டு மாநாட்டில் பங்கேற்போம் என்பதை சபதம் ஏற்றிருக்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளை கோடிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு பந்தல் நுழைகின்ற பொழுது வணிகருடைய இயக்கமான முகத்தை பார்த்து எங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மாநாடாக அந்த மாநாடு அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு விலை, உற்பத்தியாளர்கள் செயின் சங்கிலி தொடர் கடைகளுக்கு ஒரு விலை, சிங்கிள் விண்டோ கடை தான் அந்த பொருளுக்கு பிளாட்பாரத்தை அமைத்து கூவி மக்களிடத்தில் விற்பனைக்கு ஏற்படுத்திய ஸ்மால் விண்டோ கடைகள். இப்ப அவர்களுக்கு ஒரு விலை. அப்ப எங்கள் விலை வேறுபடுகின்ற காரணத்தினால் எங்கள் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அதே போன்று ஆன்லைன் வர்த்தகம் என்பது கார்ப்பரேட் கம்பெனியில சில சட்டம் இருக்கு. டிமார்ட் எடுத்தீங்கன்னா மொத்த வியாபாரம் மட்டும்தான் செய்யணும், ரீட்டைல் வியாபாரம் செய்யக்கூடாது. இதான் சட்டம். ஆனா சட்டத்தை மீறி முழுமையாக செய்யக்கூடிய ரீட்டைல் வியாபாரம் செய்யறாங்க. நகரத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்க வேண்டும். இப்ப நகர் ஒன்றும் மாநகரம் என்றும் கடைகளை கால் பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம் அரசு அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தான் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றக்கூடிய கோரிக்கை வலியுறுத்தும். இருக்கு ஆன்லைன் எங்க ஆளுங்களையும் நாம் ஊக்கப்படுத்துறோம். வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் ஹோல்சேல் மொத்த வியாபாரம் செய்யணும் சட்டம் டு ஆக்ட். ஆனா ஆன்லைன் நம்ம ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு சக்திகள் உள்ளே நுழைந்து ரீட்டைல் பிசினஸ் பூரா கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கைப்பற்றும் போது பாத்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க. 100 கிராம் பாதாம் பருப்பு ₹1 கொடுக்க முடியுமா? 100 கிராம் முந்திரி பருப்பு ₹1 ஒரு ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் போட்டு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி எங்களை எல்லாம் சிறிய வியாபாரிகளை ஒட்டுமொத்தமா தள்ளி விட்டு ஒன் ஷோ அவங்க தான் இருப்பாங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு தான் அமேசான் இந்த நிறுவனம் 6600 கோடி கடந்த ஆண்டு பிசினஸ் லாஸ் என்ற பட்டியலை கொடுத்தார்கள். மாண்புமிகு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் BS கோயில் அழகா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏப்பா என் நாட்டுக்கு வந்து 6600 கோடி லாஸ் ஆகணுமான்னு கேட்டார். நாங்க சிந்திப்பதெல்லாம் அந்த 6600 கோடி லாஸ் ஆனதுல எத்தனாயிரம் வியாபாரிகள் கடை காலி செய்து விட்டு வெளியே போயிருக்கிறாங்க பட்டியல் எங்கிட்ட தான் இருக்கு. ஆக அதை சட்டப்படி எதை சட்டப்படி செய்ய வேண்டுமோ சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு லாபி வைத்து இருக்கிறாங்க. கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு லாபி. டெல்லியில ஒரு சட்டத்தை அரசு போட்டால் 48 மணி நேரத்தில் எடுத்துறாங்க. ஒரு சட்டம் போட்டாங்க, மளிகை பொருளை ஆன்லைன்ல செய்யக்கூடாது சட்டம் போட்டாங்க. 48 hours தான் எடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அங்க மேல ஒரு லாபி இருக்குன்றாங்க. அந்த லாபி எங்களால் செய்ய முடியல. அதுக்காகவே தான் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் என்பதை அழுத்தமாக கேட்கிறது.
வைக்கிறோம். அதுல வந்து வணிகநல வாரிய உறுப்பினராக ஏற்கனவே இருக்கிற வியாபாரிகள் இன்னும் வணிகநல வாரிய உறுப்பினர் சேர்வதற்கு ஒரு கட்டண சலுகையோடு ஒரு கால அவகாசம் கேட்க இருக்கிறோம். எங்களுக்கு குடும்ப நல விதியாக 3 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க, அது 5 லட்சமாக உயர்த்தி கேட்க இருக்கிறோம். அதே போன்று மத்திய அரசுல வணிகநல வாரியம் வந்து தொடங்கியது அப்படியே இருக்கு, இன்னும் தொடங்கல. அதை சீரமைச்சு ஒரு சாமானிய வணிகர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் வேண்டும். குடும்ப நல நிதியாக 10 லட்சம் ரூபாய் மத்திய அரசு வழங்கிட வேண்டும் கேட்கிறோம். ஏன்னா மத்திய அரசு தான் பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி வாங்குகின்ற கடனுக்கு 10,000 கோடி தள்ளுபடி, 5,000 கோடி தள்ளுபடி என்பாங்க. ஆனா சாமானிய வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனைகளும் எந்த சிக்கல மாட்டினாலும் வெள்ளத்தில் மாட்டினாலும் சரி, இந்த சென்னையில பாருங்க மெட்ரோ திட்டம் 5 வருஷம் நடக்கு, 5 வருஷம் 2 பக்கம் கடைகள் எல்லாம் காலி செய்யப்படுகிறது. எந்த திட்டத்திலும் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு அரசும் உதவி செய்யல. இது போன்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. சிறுவணிகர்னா அந்த சாலையோர கடைகள் இல்ல, சாலையோர கடைகளுக்கு நாங்கள் தெளிவா வச்சிருக்கிறோம். சாலையோர கடைகளுக்கு இடம் மாற்றம் செய்து பெரும் வணிகர்களுக்கு இடையூறு இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சென்னையில் வலியுறுத்தி இருக்கிறோம். சில பகுதிகளை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரவைக்கு வலியுறுத்தும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அமைப்பு வாக்கு வங்கிகள் எந்த திசை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதை ஆட்சி மன்ற கூட்டம் போட்டு அங்க மாநாட்டுக்கு பிறகு அந்த செய்தியை தெளிவாக கொடுப்போம். எல்லா அரசியல் கட்சிகளும் எங்கள் கோரிக்கைகள் தரப்படும். எங்கள் கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சிகள் எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்றும் என்று சொல்லுகின்றார்களோ அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து எங்களுடைய ஓட்டு வங்கி கட்டாயமாக திசை திருப்போம் என்று தெரிவிச்சுக்கிறோம். தமிழக பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்திக்க இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை தர இருக்கிறோம். அது சிறப்பு தீர்மானமாக போட்டு தர இருக்கிறோம். அதனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கள்ளிக்குடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து போக மாட்டோன்றதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஊருக்கு தகுந்த மாதிரி ஊர் பெருசாகிட்டு இருக்கு. எங்களுக்கு தகுந்த மாதிரி சென்னை கோயம்பேடோட அதிகப்படியான ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு 30-40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மார்க்கெட் கிட்ட தான் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இல்லை, இதுக்கு அதுக்கான பணியை சொல்லியிருக்கிறோம். நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களை இன்னைக்கு காலையில் கூட சந்திச்சிருக்கிறோம், கோரிக்கை வைத்திருக்கின்றோம். கூடிய விரைவில் வந்து நிறைவேற்றி தரான்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எது நிறைவேற்றிருந்தாலும் இங்கே இருக்கிற காந்தி மார்க்கெட் நிச்சயமாக இங்கே காந்தி மார்க்கெட் இருக்கும். அது ஒரு புதிய மார்க்கெட். இந்த மார்க்கெட் மாற்றுவதற்கு நிச்சயமாக வியாபாரிகள் ஒத்துக்க மாட்டாங்க. இது ஒரு மார்க்கெட், இது ஒரு பகுதி மார்க்கெட், புதியதாக வருகிற மார்க்கெட். அது ஒரு மார்க்கெட், அவ்வளோதான். திருச்சி வளர்ந்து வருவது, அதனால அது ஒரு புதிய மார்க்கெட் தான். காந்தி மார்க்கெட் இங்கே தான் இருக்கும். எந்த வியாபாரமும் அதில் வந்து கடை இல்லாமல் தான் நடக்கும்.